அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/3/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் தருகின்ற நாளாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 21ஆம் நாள். இன்று அதிகாலை 4:09 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று காலை 11:56 வரை கேட்டை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:26 வரை மரண யோகம் உள்ளது. காலை 11:56 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமர்ந்த யோகமும் உள்ள நாள். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 வரை 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களை, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு தொல்லைகள் உண்டு. இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை கொடுக்கும். தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக டிப்ளமா படித்த மாணவர்கள், மெரின் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, சின்ன சின்ன கவலைகள் வந்து போகின்ற நாள். சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி நிறுவனம், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அதனாலே கவனமாக இருக்க வேண்டும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, புத்துணர்ச்சி கிடைக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் மற்றும் மளிகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்கள் வாகனங்களிலே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல் சளி தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வரன்கள் அமையும். அரசு விஷயங்களிலே சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். வங்கித்துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஐயப்பன் தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திர சுவாமிகளின் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நம்பிக்கையான நாள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் விஷயத்திலே நல்ல வழி தெரியும். புது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு உதவிகள் நன்மைகளை தரும். தாய்வழி உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலமாக அமையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. துலா ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். பழைய நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த சாப்பாடு உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரியவர்கள், முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிவில் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அல்லது வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மொபைல் சர்வீஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர்ஸ் சர்வீஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சர்வீஸ் சேல்ஸ், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமையை சோதிப்பது போல் பல விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும்.
பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை, ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். இன்று ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக், இரும்பு மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள், விருதுகள் கிடைக்க வாய்ப்புள்ள நாள். சமூக சேவையாளர்களுக்கும் அற்புதமான நாள். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய் வழி உறவுகளாலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, லாபகரமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வழி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சித்தா மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினருக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். மனசில் நல்ல சந்தோஷமான நிலைமையில் இருப்பீர்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். எம்சிஏ, எம்டெக் மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் மகிழ்ச்சியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.